அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு நாள், பொங்கல் திருநாள். இந்த திருநாளை இடிந்த கரையிலே நம்முடைய போராட்ட களத்திலே கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இணையதள சகோதரர்கள் விரும்பினார்கள். ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டை அற்புதமாக கொண்டாடினோம். இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து நம்முடைய சொந்தங்கள் வந்திருந்தார்கள். இந்த போராட்டத்துக்கு ஒரு புது பரிமாணம் கிடைத்தது. அதை போலவே ஆங்கில புத்தாண்டை கொண்டாடியது போலவே தமிழ் புத்தாண்டையும் கொண்டாட வேண்டும் என்று தமிழ் உணர்வு மிக்க, தன்மானம் மிக்க, தமிழ் மக்களுக்காக போராடுகிற, வாதாடுகிற அன்பு தம்பிகள் நமக்கு கட்டளையிட்டார்கள். நீங்களே வந்து இந்த நிகழ்வை நடத்தி தாருங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். 2-3 நாட்களுக்கு முன்னதாகவே நம்முடைய ஊருக்கு வந்திருந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து ஒரு மிகப்பெரிய பொங்கல் விழாவை, தமிழ் புத்தாண்டு விழாவை நம்முடைய தம்பியர் இங்கே நடத்தி தந்திருக்கிறார்கள். நம் அனைவரின் சார்பாக அந்த தம்பிகளுக்கு பெயர்களை சொல்ல முடியாது, மிக நீண்ட வரிசை. அந்த தம்பிகளுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழ் கூறும் நல்லுலகத்திலே வழங்குகிற ஒரு மிகப்பெரிய பழமொழி. உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தை பிறந்தால் வழி எப்படி பிறக்கிறது என்றால், தை மாதம் அறுவடை நடக்கிற நேரம். விவசாயிகளுக்கெல்லாம் அறுவடை நடக்கும், கை நிறைய பணம் புரளும், வழி பிறக்கும். வீட்டிலே சுபகாரியங்கள் என்றாலும், தனி மனித வாழ்க்கையிலே எடுத்திருக்கிற முடிவுகளை நிலைநிறுத்துவது என்றாலும் பணம் தேவை. அந்த பணத்திற்கு உழவு பெருமக்கள், விவசாய பெருமக்கள் நிலத்தையே நம்பி இருப்பார்கள். மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த பெரிய நாடு உயர்வதற்கு கூட விவசாயம்தான் உதவுகிறது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். கோன் என்பது அரசு, நாடு. நாடு வளம் வருவதற்கும், வரப்பு உயர்வதற்கும், தண்ணீர் மட்டம் உயர்வதற்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பது விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு நன்றாக தெரியும். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்று நம்முடைய கவிஞர்கள் பாடுகிறார்கள். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை. அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு அந்த அழகான தென்மதுரை, அழகான தஞ்சை தரணி, இந்த காவிரி பள்ளத்தாக்கு வறண்டு கிடக்கிறது. நம்முடைய விவசாய பெருமக்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் நம்முடைய பாட்டன் வள்ளுவன். நீங்கள் எல்லாம் விவசாயத்தை கைவிட்டு விடுங்கள், வேறு தொழிலுக்கு போங்கள், இப்படி தொழுதுண்டு வாழுங்கள் என்று நம்முடைய உலக மகா பொருளாதார மேதை, இந்தியாவினுடைய அறிவு பொக்கிஷம் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கிறார். விவசாயத்தை கைவிட்டு விட்டு வேறு வேலைகளுக்கு போங்கள், விவசாயம் வேண்டாம். நீ உழுதுண்டு வாழ வேண்டாம், தொழுதுண்டு வாழ். நாங்கள் கமிஷன் வாங்கிக் கொண்டு அதிக விலையிலே உனக்கு அரிசி வாங்கி தருகிறோம், நீ கையேந்தியாக கடைசி வரை இரு என்று பாரத பிரதமர் சொல்கிறார். உழவர்களுடைய நிலை நாம் தினமும் பார்க்கிறோம். நாமே இடிந்த கரையிலே போன வாரம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்காக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். விவசாய பெருமக்கள் மட்டுமல்ல, தொழில் முனைவோருக்கு கூட அதுதான் இன்றைய தமிழகத்திலே நிலை. சிறு குறு தொழில் வல்லுநர்கள் எல்லாம் செயற்கை மின்வெட்டினால் தங்களுடைய தொழில்களை இழந்து, வருமானத்தை இழந்து, குடும்பங்களை இழந்து நடுத்தருவிலே நிற்கிறார்கள். காரணம் என்ன? தமிழ்நாட்டிலே இருக்கிற நாம் எல்லாம்
இந்த ஆபத்து மிகுந்த அணுமின் நிலையத்தை வரவேற்க வேண்டும். அந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் செயல்பட துவங்குவதால் அமெரிக்காவோடும் பிரான்ஸ் நாட்டோடும் கையொப்பமிட்டிருக்கிற ஒப்பந்தங்கள் அமல்படுத்தப்படும். ஆளும் வர்க்கத்திற்கு ஆயிரமாக கோடிக்கணக்கான பணங்கள் லஞ்சமாக கிடைக்கும். இதை அமல்படுத்துவது எப்படி, நடைமுறைப்படுத்துவது எப்படி? ஒரு செயற்கை மின்வெட்டை கொண்டு வந்து தமிழ் மக்களை கசக்கி பிழிந்து தூங்க விடாமல், வேலை செய்ய விடாமல், தொழிற்சாலைகளை நடத்த விடாமல், தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியாமல் செய்து இவர்களை அடக்கி ஒடுக்குவது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் முனைவோர்கள் தொழில்களை விட்டுவிட்டு நிர்கதியாக நடுத்தருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளை மட்டுமல்ல, தொழில் முனைவோரை மட்டுமல்ல, வணிகர்களையும் விட்டுவிடக்கூடாது. சில்லறை வணிகத்திலே அந்நிய முதலீட்டை கொண்டு வந்து நம்முடைய வணிகத்தை நம்பி இருக்கிற மக்கள் எல்லாம், நாடார் மக்கள், முஸ்லிம் மக்கள், வணிகத்தை நம்பி இருக்கிற இதர சமூகங்களை சார்ந்த மக்களை எல்லாம் நடுத்தருவுக்கு கொண்டு வந்து அமெரிக்காவிடம் கையேந்த வைத்து பன்னாட்டு நிறுவனங்களிடம் பல்லை காட்டி ஒரு வாழ்க்கை வாழச் செய்து இவர்களையும் அழிக்க வேண்டும். விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் முனைவோர் நடுத்தருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். வணிகர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாது கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல அருமை சொந்தங்களே, இந்த பெண்களையும் விட்டுவிடக்கூடாது. பாலியல் வன்கொடுமை. ஜோதி சிங் பாண்டே என்ற ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி தில்லியிலே 4-5 மிருகங்களால் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட கோர அசிங்கத்தை, அருவருப்பை நாம் எல்லாம் பார்த்தோம். தில்லியிலே அந்த நிகழ்வு நடந்த அந்த வாரத்திலேயே தமிழகத்திலே பல நிகழ்வுகள். தூத்துக்குடி மாவட்டத்திலே நம்முடைய தமிழ் சிறுமி புனிதா சூறையாடப்பட்டாள். கடலூரிலே, விழுப்புரம் பகுதியிலே என எத்தனையோ இளம் பெண்கள் சூறையாடப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். பெண்களுடைய நிலையும் உழவர்களுடைய நிலையை விட, தொழில் முனைவோர் நிலையை விட, வணிகர்கள் நிலையை விட மேம்பட்டதாக இல்லை. பெண்களை மட்டுமல்ல அருமை சொந்தங்களே, சிறுபான்மையினரை கூட விட்டுவிடக்கூடாது. முஸ்லீம் என்றால் தீவிரவாதி, கிறிஸ்தவன் என்றால் தேச துரோகி, தலித் என்றால் காட்டுமிராண்டி. இப்படி சிறுபான்மையின மக்களையும் அசிங்கப்படுத்தி, அவர்களையும் மானபங்கப்படுத்தி, அவர்களுடைய தன்னம்பிக்கையும் சிதறச் செய்து, அனைவரையும் பிரித்து கையாண்டு நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய மேலாண்மையை நிலைநிறுத்திக் கொள்வது எப்படி என்று இந்த ஆளும் வர்க்கம் அல்லும் பகலும் யோசித்து நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அழிப்பினுடைய ஒரு பகுதிதான் வளர்ச்சி திட்டங்கள். யாருக்கு வளர்ச்சி? யாருடைய வளர்ச்சி? அந்த வளர்ச்சிக்கு என்ன விலை கொடுக்கிறோம்? அந்த விலையை கொடுப்பது யார்? மீனவ மக்கள். இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள 13 கடலோர மாவட்டங்களிலும் ஒன்றன் பின் ஒன்றாக வளர்ச்சி திட்டங்கள். என்ன வளர்ச்சி திட்டம்? அணு மின் நிலைய திட்டம், அனல் மின் நிலைய திட்டம், 5 நட்சத்திர ஓட்டல்கள், 5 நட்சத்திர ரிசார்ட்கள், கப்பல் கட்டும் முகங்கள், கப்பல்கள் உடைக்கிற தளங்கள் என கொண்டு வந்து 13 கடலோர மாவட்டங்களிலும் இருக்கிற மீனவ மக்களை துரத்தி அடித்து விட்டால் இந்த அரிய வகை மணல்கள் கொண்ட இந்த கடற்கரையை கபளீகரம் செய்யலாம். தனியாருக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் தாரை வார்த்து இங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டி ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் விற்று ஒரு மிகப்பெரிய லாபத்தை அடைந்து இங்கு இருக்கிற தனியார் கம்பெனிகள் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடித்து ஆட்சி பீடத்திலே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு கமிஷன் கொடுத்து அவர்களும் இவர்களும் கொள்ளையடிப்பார்கள். நீங்களும் நானும் நம்முடைய வீட்டை இழந்து, மண்ணை இழந்து, கடலை இழந்து, கடல் உணவை இழந்து, காற்றை இழந்து, நம்முடைய வரலாற்றை இழந்து, அடையாளத்தை இழந்து, எதிர்கால சந்ததியினுடைய நல்வாழ்வை இழந்து
நடுக்கருவிலே நிற்போம். அருமை சொந்தங்களே, இதைத்தான் நாம் தட்டி கேட்கிறோம். நம்முடைய போராட்டம் உரிமை போராட்டம். நம்முடைய போராட்டம் வெறும் ஒரு அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல. இது ஒரு துக்கடா பிரச்சனை. நாம் அனைவரும் இன்றைக்கு நீரோடி, கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடியிலே இருந்து தூத்துக்குடி வரை உள்ள மீனவ மக்கள் மட்டும், வேறு எந்த வகுப்பு மக்களும் வர வேண்டிய தேவையில்லை. இந்த அனைத்து 3 மாவட்டங்களிலே உள்ள கடலோர மக்கள் கூட வேண்டாம். இந்த அருகாமையிலே உள்ள 10 மீனவ கிராம மக்கள் எழுந்து நின்றால் அணுமின் நிலையத்தினுடைய கதை இன்றைக்கு அந்திப்பொழுதோட முடிந்து போகும். நம்மிடம் அந்த வலு இருக்கிறது. நாம் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 518 நாட்களாக இந்த போராட்டம் நடக்கிறது என்றால் அந்த வீரியமும் வீரமும் இல்லாமல் அந்த போராட்டம் நடக்கவில்லை. அந்த போராட்டத்தை நாம் இவ்வளவு பொறுமையாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதற்கான காரணம், நாங்கள் சாத்வீகமான முறையிலே, அண்ணல் காந்தியடிகளின் முறையிலே, அண்ணல் இயேசுநாதரின் வழிகளிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்போம். நம்மை உதாசீனப்படுத்தி, நம்மை முழுக்க புறக்கணித்து இந்த அணுமின் நிலையத்தை இயக்க எத்தனித்தால் நாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அந்த அடிப்படையிலே தான் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அணுமின் நிலையம் தொடங்கும் என்றார்கள். இந்த 15 நாள் கதை உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த மார்ச் மாதம் முதலே இந்த 15 நாள் கதை ஓடிக்கொண்டிருக்கிறது. அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாள் அன்று நாங்கள் அணுமின் நிலையத்திலே எரிபொருளை ஏற்றிவிட்டோம் என்றார்கள். எரிபொருளை ஏற்றிவிட்டால் சுவிட்சை போட வேண்டியதானே? ஏன் போட முடியல? ராஜபாளையத்தை சார்ந்த நம்முடைய நண்பர் டாக்டர் சாந்திலால் அவர்கள் இப்போது ஒரு தகவலை சொன்னார். நேற்று இரவு 11 மணிக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே ஒரு தகவல் சொன்னார்களாம். நாங்களும் நீண்ட நாளுக்கு பிறகு நேற்று தொலைக்காட்சியை பார்த்தோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜவஹருல்லா அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு கைக்கூலியும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே ஒரு விவாதம் நடத்தினார்கள். நண்பர் ஜவஹருல்லா அவர்கள் இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு கோபத்துடன், ஆக்ரோஷத்துடன் அந்த காங்கிரஸ் கட்சிக்காரரை சாடினார். இரவு 11 மணிக்கு ஒரு தகவல் வந்ததாம், கூடங்குளம் அணுமின் நிலையத்திலே இன்னொரு வால்விலே கசிவு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உலகத்திலேயே உன்னதமான அணுவுலை இங்கே ஒரு விஞ்ஞானி வந்தார், இதை தவிர உலகத்திலே வேற கிடையாது என்றார். காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் வந்தார்கள். எம்.ஆர். சீனிவாசன் வந்தார், இனியன் குழு வந்தது, முதல்வர் சொன்னார் உலகத்திலேயே உன்னதமானது. ஆளினால் அழகராஜா பஞ்சர் கடையிலே இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த பஞ்சர் கடையிலே பஞ்சர் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் சொன்னார். அமைச்சர் நாராயணசாமி 2 வாரத்திற்கு முன்பு சொன்னார், இங்கே 2 வால்வுகளிலே கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்திய விஞ்ஞானிகளும் ரஷ்ய விஞ்ஞானிகளும் சேர்ந்து பஞ்சர் ஓட்டி விட்டார்கள். 2லே பஞ்சர் ஓட்டி இன்னொன்றிலே கொத்துக்கொண்டு போய்விட்டது நேற்று இரவு. எனவே அருமை சொந்தங்களே, அது செத்த மாடு. செத்த மாட்டை எத்தனை அடித்தாலும் கால் ஊந்தி எழாது, பாலை பொழிந்து தராது. அதை நம்புவதிலே பிரயோஜனம் இல்லை. நாம் வென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஊடகங்களிலே பேசும்போது நான் சொன்னேன், போராட்ட விழாவினுடைய தொடக்க விழா இது. போராட்டத்தினுடைய வெற்றி விழாவினுடைய தொடக்க விழா இது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடங்கினோம். ஆங்கில புத்தாண்டு அன்று தொடங்கினோம். தமிழ் புத்தாண்டு என்று தொடர்கிறோம். நம்முடைய வெற்றி விழா மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, நாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் சும்மாவும் இருக்க முடியாது. செந்தமிழ் நாடனும் போதினிலே ஒரு தேள் வந்து கொட்டுது காதினிலே, எங்கள் மந்திரி மாறந்த பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே என்று கவிஞர் கண்ணதாசன் சொன்னார். நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அம்மா கட்சியாகட்டும் ஐயா கட்சியாகட்டும், கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே, அதுதான் நம்முடைய நிலை. ஆனால் இந்த நிலையை நாம் தொடரவிடக்கூடாது. இந்த நிலையை நாம் தொடரவிடக்கூடாது. என்ன செய்ய போகிறோம்? செந்தமிழ் நாடனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே.
எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடினார் பாரதி. அருமை சொந்தங்களே, ஒரு சக்தி பிறக்க வேண்டும். அந்த சக்தியை திராவிட கட்சிகள் மழுங்கடித்து விட்டார்கள். தேசிய கட்சிகள் மழுங்கடித்து விட்டார்கள். பொது உடைமை கட்சியினுடைய பொது உடைமை தத்துவத்தினுடைய ஏகபோக உரிமையாளர்கள் என்று சொல்லுகிற இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியும் வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியும் உலக தேசியம் பேசுகிற இந்த இரண்டு இயக்கங்களும் முனை மழுங்க செய்துவிட்டன. இந்த ஆபத்தான 6 கட்சிகளை, 2 முக்கிய திராவிட கட்சிகளை, 2 முக்கிய தேசிய கட்சிகளை, 2 முக்கிய பொது உடைமை கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும். என்ன செய்ய போகிறோம்? அதனால் தான் இன்றைக்கு நாம் ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். தமிழராய் எழுவோம், தமிழ் இனத்தை காப்போம். தமிழராய் எழுவோம், தமிழனாய் அல்ல, ஒருவராக அல்ல, தமிழராய் எழுவோம். சாதி மதம் என பாரோம் உயர் சென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. நமக்கு சாதி மதம் கிடையாது, நாம் எல்லாம் தமிழர்கள். நம்முடைய வாழ்வாதாரங்கள் நம் கண் முன்னாலேயே நசுக்கப்படுகின்றன. நம்முடைய மண், அது கடல் மண்ணாக இருந்தாலும் சரி, ஆற்று மண்ணாக இருந்தாலும் சரி, அள்ளி விற்கப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது. நம்முடைய கடலும் கடல் உணவும் விஷமாக்கப்படுகின்றன. நம்முடைய ஆறுகளும் குளங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய மலைகளும் காடுகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன. மலை விழுங்கி மகாதேவன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம் கண் முன்னாலேயே ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் மலைகளையே வெட்டி அப்புறப்படுத்துகிறார்கள். அருமை சொந்தங்களே, இந்த நிலையை நாம் நீடிக்க விடக்கூடாது. என்ன செய்வது? வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். தமிழராய் எழுவோம். மிகச் சிறிய சுலபமான விஷயம். தமிழராய் எழுவோம். தமிழராய் எழுவது எப்படி? நம்முடைய அருமை சகோதரர் புதுக்கோட்டை பாவாணன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர் அதை பற்றி நம்மிடம் பேசப் போகிறார். தமிழராய் எழுவது எப்படி? யார் தமிழர்? எழுவது என்றால் என்ன? எழுவது என்றால் அடுத்தவனை அடிப்பதோ அழிப்பதோ அல்ல. நாம் 518 நாட்களாக அற்புதமாக இந்த தமிழ் திரு நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு அற்புதமான யுத்தத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கத்தியின்றி ரத்தமின்றி எழுவது எப்படி? அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அருமை சொந்தங்களே, தமிழராய் எழுவோம், தமிழ் இனத்தை காப்போம். தமிழ் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஐயாக்களால், அம்மாக்களால், தோழர்களால், இந்த காங்கிரஸ் சாதி உடை தரித்த அயோக்கியர்களால் தமிழ் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, நாம் எழ வேண்டிய நேரம் இது. நாம் எழுந்தே தீர வேண்டிய நேரம் இது. இதற்கு எந்த தலைவரும் கிடையாது. நானோ, புஷ்பராயனோ, மைப்பா ஜேசுராஜோ, மில்டனோ, ராஜலிங்கமோ, கணேசனோ அல்லது இங்கே இருக்கிற வேறு யாரும் இதற்கு தலைவர்கள் கிடையாது. தமிழன் தான் தலைவன். ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு தமிழச்சியும், இந்த தமிழ் உலகு அழிந்து கொண்டிருக்கிறதே, நம்முடைய இயற்கை வாழ்வாதாரங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றனவே, நம்முடைய எதிர்காலம் நம் கண் முன்னாலே சிதைந்து கொண்டிருக்கிறதே, இதை நான் எழுவேன், இதை நான் தட்டி கேட்பேன் என்று எழுகிற அனைவரும் தமிழர்கள். தயவு செய்து அருமை சொந்தங்களே, இந்த செய்தியோடு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும். தமிழராய் எழுவோம், தமிழ் இனத்தை காப்போம். எப்படி எழுவது, எப்படி காப்பது, நம்மிடம் உள்ள அதிகாரங்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அருமை தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். நமக்காக தமிழகம் முழுக்க ஓடோடி உழைத்த ஒரு ஒப்பற்ற மனிதர். இதை போன்று நம்முடைய தலைவுலகத்திலிருந்து தோழர் தாமிரா, அவருடைய தகப்பனார் அருமை தந்தையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் வந்திருக்கிறார்கள். பல தளங்களிலே இயங்குகிற தலைவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அனைவருமாக ஒன்று சேருவோம். தமிழன் என்றால் தரக்குறைவானவன் என்றோ, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தப்படலாம் இவனை என்றோ, ஆளும் வர்க்கம் அது தில்லியிலே இருந்தாலும் சரி, சென்னையிலே இருந்தாலும் சரி, இனி ஒரு கணமேனும் அப்படி நினைக்க முடியாது, நினைக்க விடமாட்டோம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். என்னென்ன வழிமுறைகள் என்பதை பற்றி நாம் பேசுவோம். நம்முடைய சகோதரிகளிடம் பட்டும் படாமலும் லேசாக பேசி இருக்கிறோம். நம்முடைய சமுதாய தலைவர்களை அழைத்திருக்கிறோம்.
அவர்களோடும் உட்கார்ந்து பேசவிருக்கிறோம். நம்முடைய அருட்தந்தையர்களை எல்லாம் அழைத்திருக்கிறோம், அவர்களோடும் பேசப் போகிறோம். அரசியல் தளத்திலே நமக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற, நம்மோடு தோள் கொடுத்து இயங்குகிற தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா வைகோ அவர்கள் இன்றைய காலையிலே கூட அழைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை உங்களிடம் சொல்ல என்னிடம் பணித்தார். நேற்று நம்முடைய எம்எல்ஏ ஜவஹருல்லா அவர்கள் இதே கருத்தை சொன்னார். இப்படி நம்முடைய அரசியல் தளத்திலே நமக்காக நிற்கிற சாமானிய சாதாரண மக்களுக்காக நிற்கிற தலைவர்களோடெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கிறோம். அதை உரிய தருணத்திலே உங்களிடம் சொல்வோம். தமிழராய் எழுவோம், தமிழ் இனத்தை காப்போம். அருமை சொந்தங்களே, இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையதள நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். தமிழகத்தின் பல பகுதியிலே இருந்து வந்திருக்கிற அனைவருக்கும் நம்முடைய நன்றியினை சொல்வோம். இந்த நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிற அருமை சகோதரர் புதுக்கோட்டை பாவாணன் அவர்களை உங்கள் சார்பாக, இடிந்தக்கரை ஊர் கமிட்டி சார்பாக, பங்கு தந்தையர் சார்பாக, போராடுகின்ற இந்த உன்னதமான மக்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.